ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. இன்டேக்யூப் ஸ்பேசஸ் லிமிடெட் ஐபிஓ ஜூலை 23 ஓப்பன் ஆக போகுது, புதன்கிழமை. லாஸ்ட் வீக் ஐபிஓ வந்த ஸ்மார்ட் ஒர்க்ஸ் கோஒர்க்கிங் ஸ்பேசஸும் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட காம்படிட்டர் தான், பியர் கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஐபிஓ ப்ரைஸ் 407 ரூபா அப்படின்ற மாதிரி வந்தாங்க. ஃப்ரைடே ஈவினிங் பார்த்திங்கன்னா 456 ரூபா அப்படின்ற மாதிரி க்ளோஸ் ஆச்சு இந்த ஸ்மார்ட் ஒர்க்ஸ் கோஒர்க்கிங் ஸ்பேசஸ். ஸோ ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஐபிஓ வந்திருந்தாங்க. ஸோ இது மாதிரி காம்படிட்டர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்டேக்யூபோட ஐபிஓ அனாலிசிஸை ரொம்ப ஷார்ட்டாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இவர்கள் பார்த்திங்கன்னா ஒர்க் பிளேசஸை கொடுத்துட்ருக்காங்க. லைக் லார்ஜ் கார்ப்பரேட் ஆஃபீஸஸ்லேருந்து ஸ்மால் பிரான்ச் ஆஃபீஸ் வரைக்குமே வந்து இவர்கள் எல்லா சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பேன் இண்டியா ப்ரெசன்ஸும் இவர்கள்கிட்ட இருக்குது. புனே, மும்பை, கொல்கத்தா இது மாதிரியும் நம்ம சவுத் சைடில் பார்த்திங்கன்னா நல்ல டிமாண்ட் இருக்குது இவர்கள்கிட்ட. பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, கொச்சி இங்கேயும் இருக்காங்க. நம்ம பெங்களூரில் நிறைய ஆஃபீஸஸை வந்து இவங்க மேனேஜ் பண்ணியிருக்காங்க. 1999 வந்து அப்பறுத்து இருந்துகிட்ருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில். பட் இப்போ 2013 இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் பார்த்திங்கன்னா நம்ம மிந்த்ராவோட கார்ப்பரேட் ஹெட் குவார்ட்டர்ஸு, பர்ஃப்யூஸ், எம்பாஸ் சோலார் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட், ஐபிசி கால்ஃப் வியூ ஹோம்ஸ், பெங்களூரோட இயர்லியஸ்ட் ஐடி பார்க்னு சொல்கிறாங்க. அதோட பிஃபோர் ஆஃப்டர் வியூவும் கூட கொடுத்துருக்காங்க. ஆர்ஹெச்பியில் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா மாடர்னைஸ்டாக இருக்குது. ட்ரெடிஷ்னல் ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காம்ப்ரிஹென்சிவ், சஸ்டைனபிள் அண்ட் டெக்னாலஜி ட்ரைவன் ஒர்க் பிளேஸ் சொல்யூஷன்ஸும் கொடுத்துட்ருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். இந்த ஒர்க் ஸ்பேஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 20% சிஏஜிஆரில் க்ரோ ஆக சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம க்ரைஸிலும் இந்த கம்பெனிக்கு A+ ஸ்டேபிள் அப்படின்ற கிரெடிட் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஆக்குபென்சி பெர்சன்டேஜ் 85% இருக்குது. ஸோ போன வருஷம் 80% இருக்குது. நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. நல்ல பெரிய பெரிய கிளைண்ட் இவர்கள் வச்சுருக்காங்க. மிந்த்ரா, அப்கிரேட், ஜிபி, ஜஸ்பே இது மாதிரிலாம். பட் ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ ஒரு வருஷம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ பட் இப்போ வரைக்கும் லாஸில் தான் இருக்காங்க, இன்னும் ப்ராஃபிட் மேக் பண்ணல. கடனும் பார்த்திங்கன்னா 344 கோடி கடன் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்மளால் பி ரேஷியோலாம் கால்குலேட் பண்ண முடியாது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்திங்கன்னா 34% இருக்குது. ஸோ ப்ளஸ் இந்த இண்டஸ்ட்ரியோட க்ரோத்தும் நல்லா இருக்கும் அப்படின்றனால நம்ம அந்த ஒரு பெர்ஸ்பெக்டில் வேணால் வந்து நம்ம இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். பியர் கம்பெனிஸ் ஆர்ஹெச்பியில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர்கள் 66 PE மல்டிபிளில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம இன்டேக்யூப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லாஸ் தான் மேக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீக் லிஸ்டான ஸ்மார்ட் ஒர்க்ஸும் பார்த்திங்கன்னா லாஸில் தான் வந்து இருக்காங்க. ஓகேங்க. ஸோ ஐபிஓ டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூலை 23 வந்து ஓப்பன் ஆகுது, ஜூலை 25 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹1. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பேன் ₹237. ஒரு லாட் அப்படிங்கிறது 63 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 700 கோடி, ஃப்ரெஷ் இஷ்யூ 650 கோடி, ஆஃபர் ஃபார் சேல் 50 கோடி. லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றனால ரீட்டெயில் ரிசர்வேஷன் 10% தான். ஸோ பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது ஜூலை 28. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது, அலாட் ஆச்சுன்னா ஷேர்ஸ் டிமேட் அங்குள்ள கிரெடிட் ஆகிறது ஜூலை 29. லிஸ்ட் ஆக போகிறது ஜூலை 30. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு ₹14,931 தேவைப்படும். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா ₹41 அப்படின்ற மாதிரி 20 ஜூலை அப்போ ட்ரேட் ஆகிருக்கு. ஐபிஓ ப்ரைஸ் ₹237 அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 17% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ரிஜிஸ்ட்ரார் லிங்கின் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக. ஓகேங்க. என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் ஐபிஓ 60% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ மட்டும்தான் ஓகே, லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க, கடனும் இருக்குது. ஆக்சுவலி இப்போ ஃப்ரெஷ் இஷ்யூ வர்றதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 462 கோடியை வந்து நியூ சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறாங்க. வெறும் 93 கோடியை தான் வந்து கடனை ரீபே பண்ண போகிறாங்க. ஸோ கடனோட பேர்டன் வந்து கொஞ்சம் குறையும். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒர்க் பிளேஸ் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சவுத் சைடு பார்த்திங்கன்னா நல்ல டிமாண்ட் இருக்குது இவர்களுக்கு. ஸோ அதனால தான் அந்த ஃப்யூச்சர் வச்சு தான் வந்து இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிலீவ்னஸும் நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு காம்படிட்டர்ஸ் ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ். அவர்களுடைய வேல்யூஷன் 67 PEயில் வந்திருக்காங்க. பட் இந்த ஐபிஓவுக்கு நம்ம PE மல்டிபிள் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பொறுத்த வரைக்கும் ஓகேவாக தான் இருக்குது. ஸோ ஃபைனல் வியூவாக லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஐபிஓவை கன்சிடர் பண்ணலாம். பட் ஒரு குவார்ட்டர்லேயும் இவருடைய ரிசல்ட்டை கண்டிப்பாக வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கணும்.
ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ அப்படின்னு பார்த்தோன்னா லிஸ்டிங் கெயின் பர்பஸ்க்காக இந்த ஐபிஓவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். லிஸ்டிங் கெயின் கிடச்சிதுன்னா ஸோ நம்ம காஸ்ட் அமௌண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு ரிமைனிங் ஷேர்ஸ் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இவர்களுடைய காம்படிட்டர்ஸ் கம்பெனிஸ்லேயும் எந்த ஒரு போர்ட்ஃபோலியோவுமே என்கிட்ட இல்லை, ஷேர்ஸ் இல்லை. ஸோ அதனால் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் இதுவுமே அலாட்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 10% தான் ரீட்டைல் ரிசர்வேஷன் அப்படின்னா 70 கோடிக்கு தான் நம்ம ரீட்டைலருக்கு அப்படிங்கிறப்ப அலாட்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பட் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம சவுத் சைடு நல்ல டிமாண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்க, ஸோ நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், சேவிங்ஸ் பிளான், ரிட்டையர்மெண்ட் பிளான் பற்றின ரிவ்யூஸ் தேவை, நீங்கள் ஆல்ரெடி எல்லாம் எடுத்திருக்கீங்க, ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னாலும், இல்லை நியூவாக எடுக்கிறதுக்கு ஒரு கன்சல்டேஷன் தேவை அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்பேம் ஃப்ரீ கைடன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னுடைய மகேஸ்வரி பிரகாஷ் 15@gmail.comக்கு உங்கள் நேம், மொபைல் நம்பர் அண்ட் என்ன மாதிரி கன்சல்டேஷன் தேவை அப்படின்றத மெயில் பண்ணுங்கள். நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, நன்றி, வணக்கம்.